கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு பிள்ளைகளோடு வாழ்ந்து சுகமாய் இருப்பீர்கள் என்று அன்பின் ஆண்டவராம் இயேசுவின் நாமத்தினாலே விசுவாசிக்கிறேன். சுகமாய் இருப்பீர்களாக. பாருங்கள், இன்று நம்முடைய சமுதாயத்திலே இன்று கர்த்தரை அறிந்த பிள்ளைகள் கூட இந்த மந்திரவாதம், பில்லிசூனியம், மாந்திரீகங்களை குறித்து மிகுந்த பயமுடையவர்களாக இருக்கிறார்கள். அநேகர் இதை ஜெயிப்பதற்கு வேறு வழியே இல்லை என்று அலைந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம். அநேகர் பல்வேறு பிரச்சனைகளில், தீராத பிரச்சனைகள், உபத்திரவங்கள், பல்வேறு சிக்கல்களிலே, சஞ்சலங்களிலே அகப்பட்டு கொண்ட பிள்ளைகள், அல்லது தீராத வியாதிகளில் அகப்பட்டு கொண்டவர்கள், அல்லது ஒருவேளை மருத்துவரால் கண்டுபிடிக்க முடியாத வியாதிகளில் அகப்பட்டு கொண்டவர்கள், ஐயோ இதற்கு பின்னால் ஏதோ மந்திரவாதம் இருக்கிறது, பில்லி சூனியம், மாந்திரீகங்கள் இருக்கிறது என்று நினைத்து அல்லல் பட்டு, கஷ்டப்பட்டு, பயப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறார்கள். இதற்காக அநேகரை தேடி அவர்கள் அலைந்து பணங்களை வேஸ்ட் பண்ணி, பணங்களை வீணாக செலவழித்து விடுதலையை பெற முடியாமல் இருக்கிறார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த கர்த்தர் நமக்காக சிலுவையிலே மரித்தவர். பாருங்க, அவருடைய சொந்த இரத்தத்தினாலே நம்மை பாவங்கள் அற கழுவி இருக்கிறார். நம்மை அவர் தன்னுடைய சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். புத்திர சிவகார ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். அது பயமுள்ள ஆவி அல்ல, அது பலம் உள்ளதும் சக்தி வாய்ந்ததுமான மகிமையின் ஆவியை நம் மீது ஊற்றி இருக்கிறார். நாம் ஆதலினால் விசேஷித்தவர்கள். அருமையான தேவ பிள்ளைகளை, எந்த சாபமும், எந்த பாவமும், எந்த விதமான பிசாசின் வல்லமையும் உங்களில் யார் மீதும் வேலை செய்ய முடியாது, முடியாது, முடியாது. ஏன்னா நீங்க இயேசுவின் இரத்தத்தால கழுவப்பட்டவர்கள். அது என்னையா இயேசுவின் இரத்தத்தால கழுவப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா, கல்வாரி சிலுவையிலே இயேசு நமக்காக மரித்தது மாத்திரமல்ல, மரணத்திற்கு அதிபதியான சாத்தானை பாருங்க, அவருடைய மரணத்தினாலே என்ன செய்தார்? சங்கரித்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஐயா, கொல்லவும் அழிக்கவும், உங்களை திருடவும், உங்களை நாசமாக்கவும் வருகிற பொல்லாத பிசாசை நம்முடைய இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கல்வாரி சிலுவையிலே அவனை சங்கரித்து போட்டார். காலின் கீழே நசுக்கி போட்டார். பிசாசின் ஆதிக்கங்கள், வல்லமைகள் எல்லாவற்றின் மீதும் அவர் சிலுவையிலே ஜெயம் எடுத்தார். அந்த ஜெயத்தை நீங்க விசுவாசிச்சீங்கன்னா, ஐயா, அங்கே அவர் சிந்திய இரத்தத்தை, அங்கே உங்களுக்காக அவர் செய்த தியாகத்தை நீங்கள் விசுவாசித்தீர்களானால், அதை ஏற்றுக்கொண்டீர்களானால், பாருங்க, உங்க வாழ்க்கையிலே மந்திரவாதமோ, பில்லி சூனியமோ, மாந்திரீகமோ இனி மேலும் செயல்பட முடியாது. இன்று அதிகாலை வேளை இந்த வல்லமையான ஜெபத்திலே அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளை, விசுவாசியுங்கள். கர்த்தருடைய இரத்தம், ஐயா, என்ன இரத்தம் பாத்தீங்கன்னா, அதுக்கு என்ன காரணம்? அவர் சிலுவையிலே அவனை சங்கரித்தார், பொல்லாத பிசாசை. ஜனங்களை யோவான் 10:10 கொல்லவும் அழிக்கவும் வருகிற, திருடவும் வருகிற பொல்லாத பிசாசை அவர் சங்கரித்து போட்டார். அதற்கு பிறகு உங்களுக்கும் எனக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் என்ன அதிகாரம் இருக்கிறது? சத்ருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ளுகிற அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளை, மறந்து விடாதிருங்கள். இந்த அதிகாரத்தை நீங்க பயன்படுத்தாம பயந்துகிட்டு இருந்தீங்கன்னா, எதிராளி உங்களை வஞ்சிப்பான், ஏமாற்றுவான், உங்களை திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருவான். நீங்க அந்த அதிகாரத்தை கையில் எடுத்து, ஏ பொல்லாத சத்துருவே, நீ வானத்திலிருந்து மின்னலை போல விழுந்தாலும், மின்னலை போல விழுந்தாலும் எங்க மீது உனக்கு ஒரு அதிகாரமும் கிடையாது. சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை கர்த்தர், எங்கள் இரட்சகரும் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு தந்திருக்கிறார் என்று உரத்த சொல்லுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, எந்த பிரச்சனையும் ஓடி போகும். கர்த்தரே சொல்லுகிறார், என்னையா 1000 பிரச்சனையா, என் குடும்பத்தில் பிரச்சனை, ஐயோ பிள்ளைகள் எல்லாம் இப்படி இருக்கிறாங்க, குடும்ப திடீர்னு பிரிஞ்சு போச்சு, காரணமே இல்லை, ஐயா எதிர்பாராத நஷ்டங்கள், காரணமே இல்லாத வந்த வியாதிகள், எவ்வளவோ கவனமா இருந்தேன், எவ்வளவோ பொறுப்பா பிள்ளையை பாதுகாத்தேன், திடீர்னு பிள்ளைக்கு இப்படி ஆகி போச்சு, திடீர்னு பிள்ளை இப்படி மாறி போயிட்டா, ஐயோ என்னன்னே தெரியல, எங்க வீட்டில் நடந்துகிட்டு இருக்கிற காரியங்கள் எல்லாம் என்னவென்றே தெரியவில்லை, என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று சொன்னீர்களானால், பாருங்க, அதுக்கு பின்னாடி ஒரு சத்துரு இருக்கிறான், ஒரு பொல்லாத பிசாசு இருக்கிறான். அவனை எப்படியா மேற்கொள்றது,
அவன்றது எப்படியா தப்பித்துக் கொள்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவரே சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், அருமையான தேவ பிள்ளைகளே, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான், வேற மார்க்கமே இல்லை. ஆகையால் யாக்கோபு 4:7 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு, உங்களுக்கு கொடுத்த பிரச்சனைகள், உங்களுக்கு கொடுத்த எல்லாத்தையும் எடுத்துட்டு உங்களை போட்டுட்டு அவன் ஓடி போவான். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களை ஜெயிக்க யாருக்கும் இந்த உலகத்திலே அதிகாரம் கிடையாது. நீங்கள் கிறிஸ்துவை நம்பி அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை. வேதம் சொல்லுகிறது பாருங்க, எத்தனை ஒரு அற்புதமான ஆண்டவரை இரட்சகராகவும் நம்முடைய நேசராகவும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஏசாயா 31:4-5 நாம் வாசித்தோமானால், கர்த்தரை பாருங்க, சேனைகளின் கர்த்தர் சீயோன் மலைக்காகவும் அதன் மேட்டுக்காகவும் யுத்தம் பண்ண இறங்குவார். ஐயா, சேனைகளின் கர்த்தர் சீயோன் மலைனா யாரு? நீங்க தான், நீங்க, உங்க குடும்பம், உங்க வீடு தான் சீயோன் மலை. ஐயா, அதன் மேடு, நீங்க செய்கிற எல்லா காரியங்களும், உங்கள் ஊழியங்களும், உங்கள் தொழிலும், உங்க குடும்பமும் சீயோன் மலையும் மேடுமாக அவருடைய பார்வைக்கு இருக்கிறீங்க. அதற்காக அவர் என்ன செய்வார்? யுத்தம் பண்ணவும், ஐயா, வைராக்கியமாக இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். சீயோனுக்காகவும் சீயோன் மேட்டுக்காகவும் வைராக்கியமாக இறங்கினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இறங்குவேன் அல்ல, இறங்கி இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, வெங்கல சர்ப்பமானது இனி உயர்த்தப்பட போகிறதல்ல, அது உயர்த்தப்பட்டு ஆயிற்று. ஐயா, எந்த பிரச்சனையோ, கொள்ளை நோயோ, எந்த ஆபத்தோ, எந்த பில்லி சூனிய மந்திரவாதம் எந்த இருந்தாலும் சரி, நீங்கள் அதை நோக்கி பார்த்தீர்களானால், எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நோக்கி பார்த்தவர்கள் எல்லோரும் ரட்சிக்கப்பட்டார்கள். நோக்கி பார்த்தவர்கள் யாருடைய முகமும் வெட்கப்பட்டு போவதில்லை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பாருங்க, இன்னும் இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் பறந்து காக்கிற பட்சியை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாயிருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார், அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நன்றாக நினைவில் கொள்ளுங்கள். ஐயா, பறந்து காக்கிற பட்சியை போல சேனைகளின் கர்த்தர் உங்கள் மீதும், உங்கள் பிள்ளைகள், குடும்பங்கள், உங்கள் கையின் பிரயாசங்கள், உங்க சொந்த வாழ்க்கையின் மீது ஆதரவாயிருப்பார். ஒருவனும் அவரை மிஞ்சி உள்ள போக முடியாது. ஐயா, எந்த பில்லி சூனியமும், எந்த மந்திரவாதமும், எந்த பிளாக் மேஜிக்கும், எந்த அசுத்த வல்லமைகளும் அதை மிஞ்சி உள்ள போக முடியாது. ஏனால் அவர் பறந்து காக்கிற பட்சியை போல உங்கள் மீது ஆதரவாயிருப்பார், பாதுகாவலாயிருப்பார். இன்னும் அவர் அதை காத்து, உங்களை காத்து என்ன செய்வார்? தப்ப பண்ணுவார். எந்த ஆபத்து, எந்த சிரமங்களிலும் இருந்து தப்ப பண்ணுவார். இன்னும் பாருங்க, அவர் கடந்து வந்து, ஐயா, நீங்க ஒருவேளை அதுல மாட்டி இருக்கிறீங்களா? உங்க வீட்டுல வச்சிட்டாங்களா? உங்களுக்கு விரோதமா செஞ்சிட்டாங்களா? உங்களுக்கு விரோதமா உங்களை மாட்ட வச்சிட்டாங்களா? இன்னும் பாருங்க, கர்த்தர் கடந்து வந்து உங்களை விடுவிப்பார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாக எந்த சக்தி என்ன செய்ய முடியாது? செயல்பட முடியாது. கொலோசியர் 2:14-15 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து, அந்த கையெழுத்துக்கள் எல்லாம் குலைத்து, உங்களுக்கு விரோதமாக எழுதப்பட்ட, அது எப்பொழுது நியாய பிரமாணத்தினால் எழுதப்பட்டதாக இருந்தாலும் சரி, எந்த சாபத்தின் மூலமாக வந்ததாக இருந்தாலும் சரி, எந்த மந்திரம், பில்லி சூனிய மாந்திரிகங்களினால் வந்த எழுதப்பட்ட கையெழுத்தாக இருந்தாலும் சரி, எல்லா கையெழுத்துகளையும், எல்லா உங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் விரோதமாக எழுதப்பட்ட எல்லா கையெழுத்துகளையும் குலைத்து, அதை உங்களுக்கும் கர்த்தருக்கும் நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து போட்டார். எனக்கு அன்பையான தேவ பிள்ளைகளே, அவர் சிலுவையில சாதாரண வேலையை செய்யல. சிலுவையில் அவரை அறைந்தார்கள். ஆனால் நம்முடைய அன்பு நேசரோ 3ஆம் நாள் மரணத்தை ஜெயித்து ஜெயமாக விழுங்கி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். ஐயா, அவரை சிலுவையில் அறைஞ்ச அந்த அதிகாரங்களையும் வல்லமைகளையும், அவரை சிலுவையில் அறைஞ்ச எல்லா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தவர் உங்கள் கர்த்தர். மறந்து விடாதிருங்கள். ஐயா, இந்த மந்திரவாதமும் பில்லி சூனியமோ உங்க வாழ்க்கையில எந்த துரைத்தனமும் அதிகாரத்தையும் பண்ண முடியாது. எந்த வில்லங்கமும் பண்ண முடியாது. ஏன்னா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி என்ன செய்தார்? அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார்.
ஐயா அதெல்லாம் எடுத்து அப்பொழுதே இந்த பாவங்களினால் வருகிற சாபங்கள் எல்லாவற்றையும் எடுத்து அது உங்களுக்கு நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையிலே ஆணி அடித்து போட்டார். அந்த சத்துரு அதோட சங்கரிக்கப்பட்டான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களை பலவந்தம் பண்ணுகிற, உங்களை தண்டாயுதத்தால் அடித்த அல்லது அடிக்க வருகிற சத்துருவை கர்த்தர் தம்முடைய வசனத்தினாலே வார்த்தையினாலே என்ன செய்தார்? முற்றிலும் சங்கரித்து போட்டார். உங்களை தண்டாயுதத்தினால் அடித்த அசிரியன் கர்த்தருடைய சத்தத்தினாலே சங்கரிக்கப்பட்டான் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதலினால் பயப்படாதிருங்கள். என்னாகமம் 23:23 சொல்லப்பட்டிருக்கிறது, யாக்கோபு என அழைக்கப்படுகிற, இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுகிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, யாக்கோபுக்கு உங்களுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, உங்களுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. அதெல்லாம் உங்களுக்கு மேல வேலை செய்யாது. அவற்றிற்கு மீது உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது, நமக்கு அதிகாரம் இருக்கிறது. நம் மீது அதற்கு எந்த அதிகாரமும் கிடையாது, நீங்கள் விட்டு கொடுக்காத வரைக்கும். நீங்க எப்ப விட்டு கொடுக்கிறீங்களோ, எப்ப சந்தேகப்படுகிறீங்களோ, எப்ப பயப்படுறீங்களோ, ஐயோ எங்க வீட்டு மேல வச்சிட்டாங்க பிரதர், எங்க குடும்பத்து மேல வச்சிட்டாங்க பிரதர், செய்வினையினால தான் நாங்க இப்படி இருக்கிறோம் பிரதர், எங்க குடும்பம் சீரழிஞ்சதே செய்வின மந்திரவாதத்தினால, பில்லி சூனியத்தினால பிரதர். அப்படியா? சீரழிஞ்சிட்டா? ஓஹோ, நீங்களே சொல்லிட்டீங்களா சீரழிஞ்சிட்டு முடிஞ்சு எல்லாம் போச்சு, நீ யார் என்ன பண்ண முடியும்? அருமையான தேவ பிள்ளைகளை அப்படி சொல்லாதீர்கள். இனிமேலும் நான் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளை. எங்க குடும்பம் கர்த்தரை தெய்வமாக ஏற்றுக்கொண்ட குடும்பம். ஐயா, நாங்கள் இயேசுவின் இரத்தம், எங்கள் கர்த்தர் எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்தவர். இந்த மந்திரம் பில்லி சூனியம் எல்லாம் ஒருவேளை வச்சிருந்தாலும் அது எங்கள் மீது வேலை செய்வதற்கு அதற்கு அதிகாரம் இல்லை. நீ எப்ப சொல்றீங்களோ அப்பமே அது வேலை செய்யாம போயிரும். கர்த்தர் என்ன செய்வாரு? அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து உங்களை விடுவிப்பார். நீங்கள் அப்படி கன்ஃபஸ் பண்ணும் பொழுது பாருங்க, நீங்க விசுவாசிக்கிறதுனால நீதி உண்டாகும். நீங்கள் வாயினால் அறிக்கை பண்றதுனால, கர்த்தருடைய வசனத்தை, சத்தியத்தை, உண்மையை பிசாசுக்கு விரோதமா, இந்த சக்திகளுக்கு விரோதமாக பேசும் பொழுது விடுதலை உண்டாகும். வாயினால் அறிக்கை பண்ணும் பொழுது, பேசும் பொழுது என்ன செய்யும்? விடுதலை உண்டாகும். அருமையான தேவ பிள்ளைகளை மறந்து விடாதீர்கள். This is very simple. இதுக்கு நீங்க எத்தனையோ ஆயிரக்கணக்கான பணங்களை கொண்டு கொடுத்து, அதை வாங்கி கொடுத்து, இதை வாங்கி கொடுத்து, காத்திருந்து விரதம் இருக்கிறவன் பக்கத்துல, ஓ மை காட் மை காட், எத்தனையோ பேர் எதுக்கெல்லாமோ ஓடி, அங்க ஓடி இங்க ஓடி காத்திருந்து. நோ, ஹல்லேலூயா. இந்த ஜெபத்தோடு விசுவாசியுங்கள், இந்த வார்த்தைகளை விசுவாசியுங்கள். இது தேவனுடைய வார்த்தை. ஐயா, இது எந்த மனிதனுடைய வார்த்தையும் அல்ல. வேதத்திலே என்றென்றும் மாறாத எவர் கிரீன் வேர்ட்ஸ், எப்பொழுதும் பசுமையாக ஜீவனுள்ள, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத, என்றும் ஜீவனோடு இருக்கிற அவருடைய வார்த்தைகளை நீங்க சொல்லி, இப்ப நாம சொல்லி ஜெபிக்கிறது போல நீங்க ஜெபித்து அறிக்கையிடும் பொழுது அவைகள் தன்னாலே பொசுங்கி போகும். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்க கையில இருக்கிற இது ஆவியின் பட்டயம். இதை நாவினாலே நீங்கள் அறிக்கை பண்ணும் பொழுது அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் கடந்து சென்று எல்லா மந்திரம், பில்லிசூனியம், மாந்திரிக கட்டுகளையும் சுட்டரிக்கும் என்பதிலே மாற்றமே இல்லை. உங்களுக்கு விரோதமாய் நீங்க சொல்லணும், எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் என்ன செய்யும்? வாய்க்காதே போகும். சத்தமா சொல்லணும். ஐயா, உங்க பக்கத்து வீட்டுக்கார அம்மா சொன்னாங்கன்னா, இல்ல அவங்க வச்சுட்டே இருக்கிறாங்க, உங்களுக்கு விரோதமா அவங்க தான் வைக்கிறாங்க, வச்சுட்டாங்க போல, என்ன அதனால இல்ல, எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். சிஸ்டர், அது எங்கேயும் வேலை செய்யாது. அக்கா குடும்பம் அங்கெல்லாம் ரொம்ப பாதிச்சுட்டாங்களே, அவங்கெல்லாம் இதனாலதான் யார் குடும்பம் பாதிக்கப்பட்டாலும் சரி, இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட எந்த குடும்பமும், இயேசுவை விசுவாசிக்கிற, இயேசுவை தெய்வமாக கொண்ட, இயேசுவை சார்ந்திருக்கிற எந்த குடும்பமும் யாரையும் அது ஒன்றும் செய்ய முடியாது என்று நீங்க ஆணித்தனமாக சொல்ல வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். நீங்க விசுவாசித்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி எல்லா துரைத்தனங்களும் முடிஞ்சு போச்சு, எங்களுக்கு விரோதமான மந்திரமும் கிடையாது, குறி சொல்லுதலும் கிடையாது நீங்க சொன்னீங்கன்னா, அது உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாக விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலம் செய்யும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, 1 யோவான் 4:4 பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஐயா, இவர்களை இந்த காரியங்கள், இந்த இதை செய்கிறவர்களையும் செய்ததையும் நீங்கள் ஜெயித்தீர்கள். ஏனெனில், எத்தனை அற்புதமாக எழுதப்பட்டிருக்கிறது, ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவர் காட்டுற எல்லா பூச்சாண்டியை காட்டிலும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வல்லமை பெரியது. உங்களிடம் இருக்கிறவர் பெரியவர். உங்களோடு இருக்கிறவருடைய வல்லமை, உங்களுடைய வல்லமை அது பெரியது. ஹல்லேலூயா. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் ஜெபிக்க போகிறோம்.
செபிக்கிறோம். இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். ஜெப நிலைக்கு வாருங்கள். ரோமர் 16:20 பாருங்க, கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், உங்களுக்கும் எனக்கும் என்ன செய்திருக்கிறார் பாருங்க. சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழே என்ன செய்வார், நசுக்கி போடுவார். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்று இப்பொழுதே இந்த அதிகாலை ஜெப வேளையிலே கர்த்தர் அந்த பொல்லாத சத்துருவை, அவன் கிரியைகள் எல்லாவற்றையும் காலின் கீழே நசுக்கி போடுவார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, முழங்கால் படியிடுங்கள். ஐயா, நீங்க இருக்கிற அம்மா, நீங்க இருக்கிற நிலைமையிலே இருந்து கர்த்தரை நோக்கி பாருங்கள். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இரக்கமுள்ள தேவனே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இப்படியாய் இந்த பிள்ளைகள், உம்முடைய அன்பு பிள்ளைகள், என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும் இந்த ஜெப வேளையிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேருக்காகவும் ஜெபிக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தர் எல்லா இந்த மாந்திரீகம், பில்லி சூனிய கட்டுகள், எல்லா விதமான மந்திரவாத கட்டுகளிலும் அகப்பட்டு தவிக்கிற அல்லது அதை பற்றிய பயத்தோடு தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளுக்காக உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. எல்லா சங்கிலிகளும், பிசாசின் தந்திரங்களும், எல்லா பூட்டுகளும் இப்பொழுதே அவிழட்டும், சுட்டரிக்கப்படட்டும். பரிசுத்த ஆவி என்கிற அக்கினியினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே அவைகள் பொசுங்கி போகும்படியாய், இவர்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எந்த ஆயுதமும் இனி வாய்க்காதே போகும்படியா இன்றே இந்த அதிகாலை வேளையிலே என் தேவனே, ஐயா, உலகம் தூங்கிக் கொண்டிருக்கிறதான இந்த சூழ்நிலையிலே ஐயா, உமக்கு பயந்து, உம்முடைய வார்த்தைகளுக்கு பயந்து, உம்முடைய சமூகத்திலே வந்து காத்திருக்கிற ஒவ்வொரு அன்பு சகோதர சகோதரிகளின் குடும்பங்களிலும் ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த பொல்லாத சத்துருவும், இந்த பில்லி சூனியங்கள், மாந்திரீகங்கள், மந்திரவாதங்களினால் ஏற்பட்ட எல்லா வல்லமைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே இன்றே சங்கரிக்கிறோம். கட்டுகள் அவிழட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ஓ லார்ட், ஆமென். நன்றி தகப்பனே. இந்த பரிசுத்த அக்கினியினாலே, உம்முடைய இரத்தமாகிய பரிசுத்த அக்கினியினாலே அவைகள் சுட்டரிக்கப்படுவதாக இன்றே அது பலன் செய்யாதபடி சுட்டரிக்கப்படும்படியா இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே பரிபூரண சுகம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன். ஓ, அதனால் வந்த வியாதிகளோடு சங்கடப்படுகிற, கஷ்டப்படுகிற, ஓ டாக்டர்களால் கண்டுபிடிக்க முடியாத வியாதிகள், கட்டிகள், கேன்சர், இன்னும் பல்வேறு செயல்படாத கிட்னிகள், எல்லா சரீரத்தில் உள்ள உபாதைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே அவைகள் இயேசுவின் நாமத்தினாலே பரிபூரண சுகம் உண்டாகும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே. யோவான் 10:10 பிசாசு கொல்லவும் திருடவும் அழிக்கவும் வந்தால் என்ன, எங்கள் இரட்சகரே, நீர் உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தீரே. அந்த வல்லமை என் அன்பு சகோதரிகள், சகோதரர்கள், பிள்ளைகள் மீது இப்பொழுதே இறங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே. பறந்து காக்கிற பட்சியை போல என் தேவனாகிய கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், ஐயா, என் அன்பு சகோதர சகோதரிகளின் பிள்ளைகளின் மீது, குடும்பங்களின் மீது, அவருடைய வாழ்க்கைகளின் மீது, ஐயா, அவர்கள் கையின் பிரயாசங்கள், ஊழியங்களின் மீது ஆதரவாய் இருக்கும்படியாய் உங்க சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. என் தேவனே, அதை காத்து தப்ப பண்ணும்படியாய், ஐயா, நீங்க கடந்து வந்து விடுவிக்கும்படியாய் உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் இறங்கி வருவதாக. இவர்களுக்கு விரோதமாக, எதிராகவும், ஐயா, இவர்களுக்கு விரோதமாகவும், கட்டளைகளால் விரோதமாகவும் எழுதப்பட்ட கையெழுத்துகள், எதை வைத்து எந்த தகட்டில் எழுதினார்களோ, எந்த காரியத்தில் எழுதினார்களோ, எதை எடுத்து அந்த மாதிரி காரியங்களை, தீய காரியங்களை செய்தார்களோ, எல்லா தீய சக்திகளும் இயேசுவின் நாமத்தினாலே, ஐயா, தீப்பொறியாய் பறக்கிற அக்னி வல்லமையினாலே அவைகள் சுட்டரிக்கப்படுவதாக. இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே சுட்டரிக்கப்படுவதாக. சிலுவையிலே சிந்திய இரத்தத்தினாலே அவைகள் சுட்டரிக்கப்படுவதாக. எல்லா பில்லி சூனிய கட்டுகளும் இதோடு சங்கரிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா ஏவல்களும் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே சங்கரிக்கப்படுவதாக. அதை அனுப்பினவர்கள் மனம் திரும்பும்படியாய், அதை செய்தவர்கள் மனம் திரும்பும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் அழிந்து போகாதபடி, மந்திரங்களை செய்தவர்கள், ஏவல்களை செய்தவர்கள், அதற்கு காரணமாய் இருந்தவர்கள், கர்த்தாவே, அவர்களும் அழிந்து நாசமாய் போகாதபடி கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை இரட்சிப்புக்குள்ளே நடத்தும்படியாய் உங்க கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. அவர்களுக்குள்ளே ஒரு மனம் திரும்புதல் உண்டாகட்டும். உடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்கும்படியாய் தொடர்ந்து கர்த்தருடைய கிருபை ஒவ்வொரு பேரையும் ஆண்டு கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய அதிசயங்களை செய்கிற வல்லமை இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே இந்த பொல்லாத பிசாசின் ஆதிக்கங்களுக்கு எதிர்த்து நிற்கிறோம். அவைகள் ஓடி போகும்படியாய்
Jesus mighty name. நன்றி ஆண்டவரே, நீர் சமாதானத்தின் தேவன். ஐயா, இந்த பிள்ளைகளில் பல்வேறு உபத்திரவங்கள், பாடுகள், துக்கங்களிலே ஐயா, சஞ்சலங்களிலும் தவிப்புகளிலும் கலந்து கொண்டிருக்கிற, அகப்பட்டு கொண்டிருக்கிற, அடைபட்டு கிடக்கிற, சங்கிலிகளால் கட்டப்பட்டது போல கட்டுண்டு கிடக்கிற, அநேக கட்டுகளும் உபத்திரவங்களினாலே அகப்பட்டு கிடக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளையும் அவர்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் விடுவிக்கும்படியாய் சமாதானத்தின் தேவனே, சீக்கிரமாய் சீக்கிரமாய் ஐயா, ரோமர் 16:20 படி சீக்கிரமாய் சீக்கிரமாய் சாத்தானை இவர்கள் காலின் கீழே நசுக்கி போடுவீராக. அவருடைய ஆதிக்கங்கள் இதோடு நின்று போகட்டும், விடுதலை உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும். இனி இந்த கடன் தொல்லை பாருங்கள் ஐயா, இனி தேவையில்லாத கஷ்டங்கள், நல நஷ்டங்கள், இழப்புகள் ஒன்றும் ஏற்படாதபடி குடும்பங்களிலே ஐயா பிரச்சனைகள், பிரிந்து போனவர்கள் எந்த காரணத்தினாலே பிரிந்து போனார்களோ அவர்கள் இயேசுவின் நாமத்தினாலே திரும்பி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவ வல்லமை கடந்து செல்லட்டும் சுவாமி. வெறுப்போடு வேதனையோடு காரணம் இல்லாத காரியங்களுக்காக வருத்தப்பட்டு கோபப்பட்டு கடந்து சென்ற பிள்ளைகள் ஒன்று சேரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. பிள்ளை இல்லாத பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆமென் கற்பத்தின் கனியை கொடுத்து உம்முடைய சுதந்திரத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக, பாதுகாப்பீராக. உம்முடைய மகிமையின் கரம் அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும் சுவாமி. ஐயா, இது போன்ற காரியங்களினாலே திருமண தடையோடு இருக்கிற அன்பு பிள்ளைகளை கர்த்தர் ஆமென் ஆசீர்வதிக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் கடந்து வந்து ஆசீர்வதிக்கும்படியாய், கடந்து வந்து விடுவிக்கும்படியாய், நல்ல திருமணங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. புதிய தொழில்களை தொடங்குகிற பிள்ளைகள் ஐயா, விசாவுக்காக காத்திருக்கிற, வேலைக்காக காத்திருக்கிற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொரு பேரையும் நினைத்தருளுவீராக. இவர்களுக்கு விரோதமாய் கட்டப்பட்ட கட்டுகள் இன்று இரவோடு, இன்று அதிகாலை வேளையிலே நிச்சயமாய் சங்கரிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் வாக்கு மாறாதவர், அப்படியே செய்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தர்மையான பிள்ளைகளை, அவருடைய குடும்பங்களை உன் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. தொடர்ந்து ஐயா உம்முடைய கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இவர்களையும் உம்முடைய பிள்ளைகளையும் பறந்து காக்கிற பட்சியை போல சுமந்து காப்பீராக. அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, பயப்படாதிருங்கள். எந்த சூழ்நிலையிலும் எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை ஆபத்துகள் உங்களை சூழ்ந்து கொண்டது போல் காணப்பட்டாலும் பயப்படாதிருங்கள். நீங்கள் செய்ய போகிற இந்த ஜெபம் எல்லா வகையான மந்திரம், மாந்திரீகம், பில்லி சூனிய கட்டுகளை சுட்டரிக்கும். எல்லா சங்கிலிகளும் இந்த ஜெபத்திலே உருகி போகும். உங்களை கட்டி, உங்கள் பிள்ளைகளை கட்டி, உங்கள் வியாபாரத்தை, தொழிலை, உங்கள் பிரயாசங்களை, குடும்பத்தை கட்டி வைத்திருக்கிற எல்லா மந்திர மாயாஜால கட்டுகளையும் சங்கிலிகளையும் சுட்டரிக்கும் என்பதிலே மாற்றமே இல்லை. ஏன்னா உங்களுக்காக யுத்தம் செய்கிற ஒருவர் இருக்கிறார். அவர் கர்த்தர், அவர் சேனைகளின் கர்த்தர், அவரே இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவன். உங்களுக்காக யுத்தம் செய்வார், உங்களை விடுவிப்பார். நீங்கள் ஆச்சரியமாய் அதிசயமாய் வாழ்ந்து சுகித்திருப்பீர்கள் இந்த எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த மந்திரம், மாந்திரீகம், மாயாஜாலங்கள் எல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டிய காரியம் அல்ல. அவற்றுக்கு மேலான ஒரு பெரிய பலத்தை, அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் தேவ பிள்ளைகளாய் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. பாருங்கள், உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற மேன்மையான அதிகாரம், இவை எல்லாவற்றிற்கும் மேலான அதிகாரம். ஐயா, அந்த மந்திரம், மாயாஜாலம், பில்லி சூனியங்களுக்கு, பிசாசுக்கும் உங்கள் மீது எந்த அதிகாரமும் கிடையாது. ஆனால் உங்களுக்கு எல்லா அதிகாரமும் அவற்றின் மீது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவற்றின் மேல் உங்களுக்கு தான் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, அதனால் தான் பாருங்கள், உபாகமம் 31:6 இப்படியாக கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் பலம் கொண்டு திட மனதாயிருங்கள். அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். ஐயா, அவர்களுக்கும் அவருடைய காரியங்களுக்கும், என்ன காரியமாய் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஆயுதத்தை அவர்கள் பிரயோகித்தாலும் சரி, எப்படிப்பட்ட காரியங்களை கைவசம் வைத்துக் கொண்டு அவர்கள் வேலைகளை செய்தாலும் சரி, அவர்களுக்கும் அவருடைய காரியங்களுக்கும் பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். இது தேவ உத்தரவு. ஏன்னா உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோட கூட வருகிறார். ஐயா, அவர் உன்னை விட்டு, உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு காரியத்தை நீங்கள் நிச்சயமா ஏற்றுக்கொள்ள வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல், இந்த விசுவாசம் இல்லாமல் கர்த்தரை அருகில் கொள்வதோ, ஆராதிப்பதோ, பாருங்க, கர்த்தரோடு நடப்பதோ கூடாத காரியம்.
பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களோட கூட வருகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. அப்படி இருக்கும்போது எந்த மந்திரவாதம், எந்த பில்லி சூனியம், எந்த குப்பைகள் எல்லாம் உங்களுக்கு மேல் ஆதிக்கம் செய்ய அவற்றுக்கு அதிகாரம் கிடையாது. நீங்கள் இடம் கொடுக்காத பட்சத்தில், நீங்கள் இடம் கொடுத்தா அவங்க என்ன வேணாலும் செய்யலாம். நீங்கள் அதான் கர்த்தர் சொன்னார், நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். பிசாசுக்கு என்ன செய்யாங்க? பிசாசின் காரியத்திற்கும் இடம் கொடாதிருங்கள். உங்க வாயிலே நீங்க பேசுகிற வார்த்தைகளிலே அத்தனை அதிகாரம் இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, அதற்கு விரோதமாக பேசுங்கள். ஐயா, ஆவியின் பட்டயத்தை வாயினால் நீங்க பயன்படுத்தும் பொழுது இவைகள் எல்லாம் சங்கரிக்கப்படும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. பாருங்க, ஏசாயா 41 அதிகாரம் 10 நீங்க பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க நினைக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. இந்த வசனங்களை பிடித்துக் கொள்ளுங்கள். நான் பயப்பட மாட்டேன். ஏன் பயப்பட மாட்டேன்? உங்கள்கிட்ட வந்து அநேகர் சொல்லலாம், உங்க வீட்டு மேல் அது வச்சிருக்கிறாங்க, உங்க வீட்டுல இந்த மாதிரி காரியங்கள்லாம் நடந்துட்டு இருக்குது, உங்களுக்கு வந்திருக்கிற திடீர் வியாதிகள், உங்களுக்கு வந்திருக்கிற திடீர் நஷ்டங்கள், கடன்கள், ஆபத்துகள், இன்னும் எதிர்பாராத பயங்கரமான காரியங்கள் உங்க குடும்பத்தில் ஒருவேளை நடந்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் நீங்க ஒரு நம்பன ஒரு காரியத்தை அவங்கள்ட்ட சொல்லணும். உங்கள்கிட்ட யார் வந்து சொல்லுகிறார்களோ, அல்லது எந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு முன்பாக நின்று உங்களை பயமுறுத்துகிறதோ, அந்த சூழ்நிலைகளுக்கு முன்பாக, அந்த மனிதர்களுக்கு முன்பாக நீங்க பேச வேண்டும். எங்களுக்கு விரோதமா மந்திரவாதமும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை. ஐயா, வாதை எங்கள் கூடாரத்தை அணுகாது. யாரையா சொன்னா? எங்க கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இல்ல அவங்க இப்படி சொன்னாங்களே, இவங்க இப்படி சொன்னாங்களே, உங்களுக்கு வச்சிட்டதா சொன்னாங்களே, வச்சவரே சொல்லியிருக்கிறாரு. வச்சவனே வந்தாலும் சரி, வச்சவனுக்கு ஆண்டவனே வந்தாலும் சரி, என் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், வாதை எங்கள் கூடாரத்தை அணுகாது. பொல்லாப்பு எங்களுக்கு நேரிடாதையா. எங்களுக்கு விரோதமாய் மந்திரவாதமும் வேலை செய்யாது, குறி சொல்லுதலும் வேலை செய்யாது. எங்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற ஆயத்தப்படுத்துகிற ஆயுதம் எல்லாம் வாய்க்காதே போகும். அதில் மாற்றமே இல்லை. நீ இப்படி நிமிர்ந்து நிற்கும் போது, உற்சாகமாய் தேவனுடைய வசனத்தை அறிக்கை செய்யும் பொழுது, உங்க மேல அவைகளுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அருமையான தேவ பிள்ளைகளை பாருங்க, ஏசாயாவில் எப்படி சொல்லப்படுகிறது? நீ பயப்படாதே, கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னோட இருக்கிறேன். நான் உன்னோட இருக்கும் பொழுது நீ எப்படி பயப்படுவாய்? எப்படி நீ திகைக்கிறாய்? ஏன் திகைக்கிறாய்? நான் உன்னோட இருக்கிறவர், நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். கீழே மடங்கடிக்கப்பட்டு கிடக்கிற, தோற்று தொலைந்து போய் கிடக்கிற, ஐயா, குப்பையிலும் புழுதியிலும் கிடக்கிற, உளையான சேற்றிலே கிடக்கிற உன்னை என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன். நீ சொல்றது யார்? எவர் சொல்லுகிறார்? அருமையான தேவ பிள்ளைகளை, சர்வ வல்லமை உள்ள தேவன் பாருங்க, அவர் சேனைகளின் கர்த்தர், சைனியங்களின் அதிபதி. அவர் சொல்றாரு, நானே என்னுடைய கரத்தினால உன்னை தாங்குவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன், உன்னை பலப்படுத்துவேன். நான் உன் தேவன். திகையாதே, பயப்படாதே, உன்னோட இருக்கிறேன். அதுக்கு பிறகும் நீங்க இந்த மந்திரவாதம், பில்லி சூனியம், மாந்திரிகத்தை குறித்து பயப்பட முடியுமா? அதை கன்ஃபஸ் பண்ணாதுங்க, வாயினால் அதை அறிக்கையிடாதுங்க. அது என்ன அறிக்கை வந்தாலும் சரி, என்ன பயம் வந்தாலும் சரி, என்ன பயமுறுத்துதல் வந்தாலும் சரி, அதற்கு விரோதமாக கர்த்தருடைய வார்த்தையை ஆவியின் பட்டயமாய் பிரயோகியுங்கள், அவைகள் நொறுங்கி போகும். ஐயா, நீங்க எப்படி எத்தனை ஆயிரம் பாவங்கள் செய்திருந்தாலும், கர்த்தருடைய இரத்தம் எப்படி ஒரு சொற்ப நேரத்தில் நீங்க ஒரு மனம் திரும்பி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த பாவங்கள் எல்லாம் எப்படி மன்னிக்கப்படுகிறதோ, கர்த்தருடைய இரத்தத்தினால எப்படி மன்னிக்கப்படுகிறதோ, அது போலவே உங்கள் மேல செய்யப்பட்ட சாபங்கள், உங்களுக்கு விரோதமாக சொல்லப்பட்ட சாபங்கள், இந்த மந்திரம், பில்லி சூனியம், மாந்திரீகம் எல்லாம் இயேசுவின் இரத்தத்தினாலே, என் தேவன் இதற்காகத்தான் அவருடைய சொந்த குமாரனை எங்களுக்காக பூமியிலே அனுப்பினார். அவருடைய சொந்த குமாரன் இந்த பிரச்சனைகள், இந்த கஷ்டங்கள், இந்த பாவ கட்டுகள், அடிமை சங்கிலிகள், இந்த வியாதிகள், துன்பம், இதற்காகத்தான், இதிலிருந்து விடுதலை செய்வதற்கு தான் கல்வாரி சிலுவையிலே தன் சொந்த ஜீவனை கொடுத்தாரையா. இனி இதெல்லாம் எங்க மேல வேலை செய்யாது. அவருடைய இரத்தத்தாலே கழுவப்பட்ட பிள்ளைகள் நாங்கள். நீ சொன்னீங்கன்னா இவைகள் ஒன்றும் உங்கள் மீது வேலை செய்யாது. நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே பாருங்கள், சங்கீதம் 34:19 இப்படியாக தாவீது சொல்லுகிறார், நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும். ஐயா, உங்களுக்கும் எனக்கும் வரக்கூடிய துன்பங்களும், பாடுகளும், உபத்திரவங்களும், சிக்கல்களும் ஒருவேளை அநேகமாய் இருக்கும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று உங்களை விடுவிப்பார். அல்லேலூயா.
உங்களை அவர்கள் எல்லாவற்றிலும் இருந்து ஒன்னு ரெண்டு விஷயங்கள்ல இருந்து இல்ல, எல்லா விஷயங்களிலும் இருந்து கர்த்தர் அவர்களை விடுவிப்பார், உயர்த்துவார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. கர்த்தர் அப்படியே உங்களுக்கு செய்து உங்களை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். அருமையான தேவ பிள்ளைகளை, பயப்படாதிருங்கள், எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதிருங்கள். இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும், இந்த உலகத்தில் இருந்து இந்த ஜில்லாலங்கடி வேலை காட்டிக்கிட்டு இருக்கிற இந்த பொல்லாத பிசாசை காட்டிலும், சத்ருவின் சகல வல்லமைகளை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர், உங்களிலும் என்னிலும் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா! எத்தனை மகிமையான கர்த்தரை உங்களுக்குள்ளே நமக்குள்ளே கொண்டிருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளை, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம், பெரும்பான்மையானவர். ஹல்லேலூயா! கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார், கவலைப்படாதீர்கள். எல்லா துன்பங்கள், சிக்கங்கள், எல்லா ஆபத்துகளிலும் இருந்து உங்களை கர்த்தர் விடுவிப்பார், மேன்மைப்படுத்துவார், மகிமைப்படுத்துவார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், அதனால தான் சங்கீதம் 23 தாவீது இப்படியாக சொல்கிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கு, பாருங்க, மரணம் வரப்போகிற அல்லது மரணகரமான மரண பயமிக்க இருளின் பள்ளத்தாக்கிலே என் வாழ்க்கை தொலைந்து போவது போல, அழிந்து போவது போல, நானும் என் குடும்பமும், நானும் என் பிள்ளைகளும், அல்லது என்னுடைய பிரயாசங்கள், என்னுடைய தொழில் எல்லாமே மரண இருளின் பள்ளத்தாக்கிலே தொலைந்து போவது போல சூழ்நிலையில் நாங்கள் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படும், பயப்படும். ஏனெனில் என்னையா அத்தனை துமுறா பேசுறீங்க, அத்தனை நம்பிக்கையா பேசுறீங்க, இத்தனை விசுவாசம் எப்படியா உங்களுக்கு வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஏனெனில் தேவரீர் எங்களோடு, என்னோடு, இந்த அருமையான இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே உங்களோடு இருக்கிறார். அவருடைய கோலும் அவருடைய தடியும் உங்களை தேற்றும். அருமையான தேவ பிள்ளைகளே, அவருடைய கோலும் அவருடைய தடியும் அவருடைய வல்லமையும் கிருபையும், அவருடைய அதிகாரமும் அந்தஸ்தும், அவருடைய மேன்மையும் அபிஷேகமும், அவருடைய வல்லமையும் உங்களை தேற்றும், உங்களை உயர்த்தும், உங்களை விடுவிக்கும். உங்களை ஒரு நாளும் என்ன செய்ய முடியாது, யாரும் அவருடைய கையில் இருந்து பறித்து கொண்டு போக முடியாது. எந்த மந்திரம், பில்லிசூனிய மந்திரவாதிகளும் உங்க பிள்ளைகளை அவருடைய தேவனுடைய கரத்தில் இருந்து உங்களையோ உங்கள் பிள்ளைகளையோ பறித்து கொண்டு போக முடியாது. அது நடக்காத காரியம். அதனால தான் யோவான் 10:28 கர்த்தர் இப்படியாக சொல்கிறார், நான் அவர்களுக்கு, என் பிள்ளைகளுக்கு என்ன செய்வேன், நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் கர்த்தரோடு இருக்கிற பிள்ளைகள், கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த நடு ராத்திரி வேளையிலே ஜப வேளையில் தரித்திருக்கிற நீங்கள் ஒரு நாளும் கெட்டு போவதில்லை. உங்களுக்கு அவர் நித்திய ஜீவனை கொடுக்கிறார். ஒரு நாளும் கெட்டு போவதில்லை, ஒரு வகையிலும் கெட்டு போவதில்லை. எந்த மந்திரமோ மாந்திரிகமோ பில்லிசூனியமோ கூட என் பிள்ளைகளை கெடுக்கவும் முடியாது. இன்னும் ஆண்டவர் சொல்ற பாருங்க, ஒருவனும் ஒரு காரியமும் அவைகளை, என்னுடைய பிள்ளைகளை என் கையில் இருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. இதை விட பெரிய வாக்குறுத்தத்தை நம்ம இருக்குது. பயப்படாதிருங்கள். இனிமேலும் இந்த மந்திரம், பில்லிசூனியம், மாந்திரீகம், சாபங்களை குறித்து பயப்படாதிருங்கள். இன்றே இப்பொழுதே கர்த்தருடைய ஆவியானவர் பாருங்க, அவை எல்லாவற்றையும் பரிசுத்த அக்கினியினாலே, பரிசுத்த ஆவியின் அக்கினியினாலே எல்லாவற்றையும் பொசுக்கி போடுகிறார். அவைகள் நிர்மூலமாய் போகிறது என்று விசுவாசியுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளை, இன்று நாம் ஜெபிப்போம். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றையும் உங்களிலிருந்து விலக்கி உங்களை பாதுகாப்பார், மேன்மைப்படுத்துவார். தேவ சமூகத்திலே வாருங்கள். என் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்க சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. இப்பொழுதும் எங்கள் அன்பின் தெய்வமே, எங்களுக்கு இருக்கிற பயங்களை நீர் நீக்கி போட்டதற்காக நன்றி ஆண்டவரே. நீரே எங்களோடு பேசினீர் உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளினாலே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத உம்முடைய சத்திய வசனங்களினாலே நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி. அப்படியே சொல்லுங்க அன்பு சகோதர சகோதரிகளே. தகப்பனே, இந்த நல்ல வார்த்தைகளுக்காக, இந்த நல்ல செய்திக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நாங்களும் எங்கள் வீட்டாரும் உம்மையே சேவிக்கிறோம் அப்பா, உம்மையே சேவிக்கிறோம் சுவாமி. உமக்காகவே வாழுகிற நான் இந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய நீதியின் வலது கரத்தினால் தாங்குவேன் என்று சொன்னது போல தாங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. தளர்ந்து போயிருக்கிற முழங்கால்களையும் தள்ளாடுகிற கைகளையும்
தளர்ந்த கைகளையும் தள்ளாடுகிற முழங்கால்களையும் கொண்டுள்ள ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் மீதும் உம்முடைய இரக்கம் இறங்கி வரும்படியாய், மனதுருக்கம் இறங்கி வரும்படியாய், இவர்கள் ஒவ்வொரு பேரும் விடுவிக்கப்படும்படியாய், எந்த சிக்கல்களில் இருக்கிறார்களோ, எந்த கடன் தொல்லை பாரங்கள், இன்னும் அநேக பிரச்சனைகள், நஷ்டங்கள், தோல்விகளிலே அகப்பட்டு சிக்கி தவிக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளையும் அவருடைய பிள்ளைகளையும் கர்த்தர் விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் உடைத்து போடும்படியாய், ஐயா, இவர்களுக்கு விரோதமாய் இருக்கிற தடைகளை உடைத்து போடுகிற சர்வ வல்லமை உள்ள தேவன் இவர்களுக்கு முன்னே கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீங்க சொன்னது போல உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோட கூட வருகிறார் என்று சொன்னது போல கர்த்தாவே, உடைய பிள்ளைகள் என்ன காரியமாய் புறப்படுகிறார்களோ ஐயா, இன்று என்ன காரியங்களை திட்டம் பண்ணி என்ன காரியங்களுக்காக புறப்படுகிறார்களோ கர்த்தாவே, உம்முடைய கிருபையின் பிரசன்னம், உம்முடைய மகிமை இந்த பிள்ளைகளோடு கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. எந்த சூழ்நிலையிலும் எங்கள் தேவனே ஐயா, இவர்களுக்கு இருக்கிற வியாதிகள், துன்பங்கள், உபத்திரவங்கள், வேதனைகள், போராட்டங்கள், சிக்கல்கள் என்னவாய் இருந்தாலும் நீர் இந்த அருமையான பிள்ளைகளை, உம்முடைய அன்பிற்குரிய பிள்ளைகளை நீர் விட்டு விலகுவதும் இல்லை, நீர் அவர்களை கைவிடுவதும் இல்லை என்று விசுவாசிக்கிறோம். நீர் அவர்களோட இருப்பதினாலே, நீர் இவர்களோட செல்கிறதினாலே இவர்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறார்கள். ஐயா, ஒரு புதிய பலம் பிள்ளைகள் மீது உண்டாகும்படியாய், ஆவி ஆத்துமா சரீரத்திலே ஒரு புதிய பலம், புதிய நம்பிக்கை, புதிய விசுவாசம் உண்டாகும்படியாய் தேவனாகிய கர்த்தர் இவர்களை புது எண்ணெயினால் அபிஷேகிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த புது எண்ணெயின் அபிஷேகம் காண்டாமிருகத்துக்கு கொத்த பலத்தை கொடுக்கும்படியாய் தாவீது சொன்னது போல, நான் புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன், என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவீர் என்று சொன்னது போல இந்த ஜெப வேளையிலே தரித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் பலப்படுத்துவீராக. இந்த எதிரிகளுக்கும் ஆமென் எதிர்ப்புகளுக்கும் ஐயா, அந்த பில்லி சூனிய மாந்திரீக கட்டுகளுக்கும் சாபங்களுக்கும் அபிசாபங்களுக்கும் விரோதமாய் நிற்கிற எதிராய் போரடிக்கிற புதிதும் கூர்மையுமான எந்திரங்களாய் இவர்களை மாற்றுவீராக. இவர்கள் ஜெயம் கொள்ள பிறந்தவர்கள் என்பதை புரிந்து கொள்ளும்படியான ஒரு புதிய அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவரின் அக்கினி அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் ஊற்றப்படுவதாக. கர்த்தர் இவர்களை மறுரூபப்படுத்துவீராக. இவருடைய ராஜ்யத்திற்காய் ஐயா, தேசத்தின் விடுதலைக்காய், தேசத்தின் ரட்சிப்புக்காய் இவர்கள் ஒவ்வொரு பேரும் தூண்களாய் நிற்கும்படியாய், திருச்சபைகளிலே தூண்களாய் நிற்கும்படியாய் இவர்களை ஆதரித்து மேன்மைப்படுத்தி என் அன்பு சகோதர சகோதரிகளை கர்த்தர் உங்களுடைய நீதியின் வலது கரத்தினால் தாங்கி தப்புவித்து ஏந்தி சுமக்கும்படியாய் உங்க கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே எங்கள் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த அதிகாலை ஜெபம் நிச்சயமாய் உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா சாபங்களையும், பரம்பரை சாபங்களையும், எல்லா மந்திரவாதங்கள், சதி சூனியங்களையும், எல்லா பில்லி சூனியங்கள், மாந்திரிகங்களின் வல்லமைகளையும் நிச்சயமாய் சுட்டெரிக்கும், அவைகளை நிர்மூலமாக்கும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. அக்னியாய் பற்றி எரியும் இந்த அதிகாலை ஜெப வேளையிலே தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த காரியங்களை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் எதிர்த்து நின்றால் உங்களை விட்டு ஓடி போகிற காரியங்கள் இவைகள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இப்பொழுதும் கர்த்தருடைய நாமத்தினாலே பாருங்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம் என்ன? ஐயா, கர்த்தருடைய நாமத்தினாலே நீங்கள் என்ன செய்ய முடியும் என்பதை நீங்கள் அறிந்திருந்தீர்களே ஆனால் சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள். அந்த சத்தியமே உங்களை விடுதலையாக்கும். எதிலிருந்து? எல்லாவற்றிலும் இருந்து. எந்த சாபங்களும், சாபத்தினால் வந்த பாடுகள், உபத்திரவங்கள், துக்கங்கள், வருத்தங்கள், வியாதிகள், கவலைகள் எல்லாவற்றிலும் இருந்து உங்களுக்கு நிச்சயமாய், அதிநிச்சயமாய், ஈவன் எந்த பரம்பரை சாபங்களிலும் இருந்து உங்களுக்கு நிச்சயமாய் கர்த்தர் விடுதலை கொடுப்பார். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் இனி இந்த சாபத்திலே, இந்த சாபகரமான வாழ்க்கையிலே நீங்கள் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. என் அன்பு தேவ பிள்ளைகளை, நிச்சயமாய் கர்த்தர் இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து விடுபடுவதற்கு ஏற்ற ஞானத்தை, புத்தியை, தைரியத்தை, விவேகத்தை நமக்கு கற்று தந்திருக்கிறார். இந்த நீங்கள் கற்றறிந்த காரியத்திலே, இந்த சத்தியத்திலே நீங்கள் உறுதியாய் நின்று
விசுவாசத்திலே உறுதியாய் நின்று நீங்கள் எதிர்த்து நின்றீர்களானால் அந்த பொல்லாத சத்ருவுக்கும் சத்ருவின் கிரியைகள் யார் மூலமாக வைக்கப்பட்டதோ, யார் மூலமாக செய்யப்பட்டதா இருந்தாலும் சரி, அது எத்தனை பெரியதாய் எத்தனை அதிகாரம் உள்ளதாய் இருந்தாலும் சரி, அவைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்பதை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, சாத்தான் வானத்தில் இருந்து மின்னலை போல விழுந்தாலும், சத்துரு வானத்தில் இருந்து மின்னலை போல விழுந்தாலும், சர்ப்பங்களை எடுக்கவும் தேள்களை மிதிக்கவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நீங்கள் சிங்கத்தின் மேலும் பாலசிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீங்கள் நடப்பீர்கள், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. என் அன்பு தேவ பிள்ளைகளை நிச்சயமாய் நம்புங்கள். பாருங்கள், எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் இருந்து சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே, ஓ மைட்டி காட், என்ன செய்தார்? அவருடைய மகனை, அவர் சொந்த ஒரே பேரான குமாரனை சிலுவையிலே கொடுத்து அவர் இரத்தம் சிந்தி மரித்ததினாலே, அவர் கல்வாரி சிலுவையிலே இந்த பொல்லாத இந்த சத்துருவை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் விரோதமாக சாபங்களும் பாவங்களும் இன்னும் பல்வேறு கீழ்ப்படியாமைகளும் பல்வேறு முரட்டாட்டங்களையும் கொண்டு போட்ட பொல்லாத சத்துருவை ஜெயம் கொள்ளும்படியாக, உங்களுக்காக அந்த ஜெயத்தை பெற்றுத்தரும்படியாக, உங்கள் பிள்ளைகளுக்கு விடுதலையை, உங்களுக்கு விடுதலையை, ரட்சிப்பை, சுகத்தை, ஆரோக்கியத்தை, ஐஸ்வர்யத்தை பெற்றுத்தரும்படியாய் அவர் கல்வாரி சிலுவையிலே மரித்ததினால், பாருங்கள் நடந்தது என்ன? அவர் குதிங்காலை நசுக்கிறது உண்மைதான், ஆனால் அவரோ பிசாசின் தலையை நசுக்கினார். அன்பு தேவ பிள்ளைகளே, அவன் தலை நசுக்கப்பட்ட பாம்பு என்பதை மறந்து விடாதீர்கள். அது உங்கள் மீது நீங்கள் இடம் கொடுக்காத வரைக்கும் இந்த பொல்லாத சத்ருவுக்கும் சத்ருவின் கிரியைகளுக்கும் உங்கள் மீது எந்த அதிகாரமும் கிடையாது. நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒருவரையும் இந்த பொல்லாத சத்ருவின் எந்த வல்லமைகளும் தொடாதபடி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவற்றை கடிந்து கொண்டு அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம். இவர்கள் மீது கிரியை செய்ய, தேவ பிள்ளைகளின் அன்பு சகோதர சகோதரிகள் மீது, அவருடைய பிள்ளைகளின் மீது, அவருடைய கையின் பிரயாசங்கள் வீடுகளின் மீது வேலை செய்ய எந்த பொல்லாத சத்ருவுக்கும் அதிகாரம் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நானும் என் சகோதரிகளுமாய் ஒரு சேர நின்று அவற்றை கட்டி அப்புறப்படுத்துகிறோம். இந்த பூமியிலே நாங்கள் கட்டுகிறது எதுவோ அது எங்கும் எல்லா இடங்களிலும் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். இயேசுவின் நாமத்தினாலே பொல்லாத பிசாசு கட்டி வைத்திருந்த ஐயா எங்கள் பிள்ளைகளுக்கு வரவேண்டிய நன்மைகளை, மேன்மைகளை, மகிமையான காரியங்களை, வரவேண்டிய திருமணங்களை, வரவேண்டிய நல்ல வாய்ப்புகளை, பெற்றெடுக்க வேண்டிய குழந்தை பேறுகளை தடுக்கிற, அழிக்கிற, கெடுக்கிற எல்லா சத்ருவின் அந்தகார சக்திகளையும் கட்டி அப்புறப்படுத்துகிறோம். அந்த அற்புதமான ஆசீர்வாதங்களை எங்கள் குடும்பங்களுக்காக, பிள்ளைகளுக்காக கட்டவிழ்க்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. Mighty name of Jesus. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு நாளிலே 2:5 சொல்லப்பட்டிருக்கிறபடி, எபேசியர் 2:5 சொல்லப்பட்டிருக்கிறபடி, அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். எதிலிருந்து ரட்சிக்கப்பட்டோம்? எல்லாவற்றிலும், மந்திரம், சூலியம், மாந்திரீகங்கள் எல்லாவற்றிலும் இருந்து நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். மறந்து விடாதிருங்கள். ஐயா, இந்த கிருபையினாலே நீங்க பெற்ற ரட்சிப்பு, கிறிஸ்துவுடனே கூட நீங்கள் எழுந்து அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டு மரித்து அவரோட கூட உயிர்த்தெழுந்திருக்கிறீர்கள். உயிர்த்தெழுந்த உங்களுக்கு மேல இந்த பிசாசுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அன்பு தேவ பிள்ளைகளை, நிச்சயமாய் வசனம் 6 சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வரும் காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். செய்வார் அல்ல, செய்கிறார் அல்ல, செய்தார். நீங்களும் நானும் இருக்க வேண்டிய இடம் ஒரு மகிமையான இடம் என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த எந்த பொல்லாத சத்ருவின் வல்லமைகளும் என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, எந்த பரம்பரை சாபங்களும் யார் யாரை சங்கரித்தாலும் சரி, யார் யாரை குடும்பத்திலே அழைத்திருந்தாலும் சரி, என் அன்பு சகோதர சகோதரிகளையும் இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற இதை அநேகருக்கு இந்த நற்செய்தியை ஷேர் பண்ணுகிற என் அன்பு சகோதர சகோதரிகள் மீது உங்களுக்கு அதிகாரம் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா சாபங்களையும், பரம்பரை சாபங்களையும் முறிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. என் அன்பு சகோதர சகோதரிகளும் நாங்களும் கிறிஸ்துவுடனே மரித்து அவரோட கூட உயிர்ப்பிக்கப்பட்டதோடு மாத்திரமல்ல, இன்று அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் அற்புதமான அந்த அவருடைய
கிருபையின் ஐஸ்வரியத்தினாலே இன்று நாங்கள் பாருங்க, அவரோட கூட எங்களை எழுப்பினவர் உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்திருக்கிறார். உன்னதங்களிலே நம்முடைய ஆண்டவரோடு செல்ல பிள்ளையாய் உட்கார்ந்திருக்கிற உங்களை எந்த சத்துருவும், எந்த பிசாசின் வல்லமையும், எந்த சதி சூனியங்களும் அல்லது மந்திரம் மாந்திரீகங்கள், எந்த சாபங்களும் உங்களை தொட முடியாது இயேசுவின் நாமத்தினாலே. எதுவும் என் இயேசுவின் நாமத்தினாலே அன்பு தேவ பிள்ளைகளை தொடாதபடி அவைகளை கடிந்து கொண்டு அப்புறப்படுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. The mighty name of Jesus. இவர் பிள்ளைகளுக்கு என்று எந்த வியாதியோ துன்பமோ வருத்தமோ கொடுப்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருடைய இரத்தத்தினாலே ஜெயம் எடுக்கிறோம் பொல்லாத சத்துருவே. In the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே எந்த சதி சூனியங்களுக்கும் இங்கே அதிகாரம் இல்லை. அகித்தோப்பேல் தாவீது ராஜாவுக்கு விரோதமாக அப்சலோமோடு கொடுத்த ஆலோசனைகள் எல்லாம் எப்படி அவமாய் போவதாக, அகித்தோப்பேலின் ஆலோசனைகள் அவமாய் போவதாக என்று தாவீது ஜெபித்த பொழுது அகித்தோப்பேலின் ஆலோசனைகள் எல்லாம் அவமாய் போனது போல அன்பு தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா ஆலோசனைகளும், எல்லா தகடுகளும், எல்லா மந்திர கட்டுகளும், எல்லா விதமான சதி சூனியங்களும் இயேசுவின் நாமத்தினாலே சங்கரிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். இன்று ஒரு மாற்றம் உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. Lord, in the mighty and holy name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா சதி சூனியங்களும் மாறி போகும்படியாய் ஜெபிக்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, mighty God, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டது போல நீங்களும் நானுமோ நம்மை அந்தகாரத்தினின்று அந்தகார இருளில் இருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தாரே, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாகவும் பரிசுத்த ஜாதியாகவும் அவருக்கு சொந்த ஜனமாகவும் இருக்கிறோம் என்பதை மறந்து விடாதிருங்கள். அவருடைய வீட்டாராய் இருக்கிற, அவருடைய சொந்த ஜனமாய் இருக்கிற, அவருடைய முழு பாதுகாப்பு குழும் இருக்கிற அந்தகார இருளிலும் கொடுமையிலும் துன்பத்திலும் அவமானத்திலும் தோல்வியிலும் வருத்தத்திலும் கடனிலும் கஷ்டத்திலும் அகப்பட்டிருந்த நாம் இப்பொழுது அவருடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வந்திருக்கிறோம். ஐயா, என்னைய பாடுகள்லாம் தீரலையே, எப்படி நாங்க வந்திருக்கிறேன்னு சொல்றீங்களா? நானும் அப்படி வந்துட்டேன்னு சொல்றீங்களா? நிச்சயமாய் உங்களுக்கு அவர் வைத்திருக்கிற ஸ்டேட்டஸ் அதுதான். ஒன்றையும் குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவர் உங்களுடைய எல்லா கவலைகளையும் அவர் மீது வைக்க சொன்னாரே. வருத்தப்பட்டு பாரம் சுமக்காதீர்கள், நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னாரே. Mighty God, இந்த ஆச்சரியமான ஒளி உங்களுக்கு ஐஸ்வரியத்தை, ஆரோக்கியத்தை, வெற்றியை, சுகத்தை, விடுதலையை பெற்று தரும். இவைகள் எல்லாம் உங்கள் மீது வேலை செய்ய முடியாது. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். உங்கள் தகப்பன் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். இவை ஒன்றும் உங்கள் மீது ஆளுகை செய்ய முடியாது. தவறாமல் இன்று இது தொடர்ச்சியான ஜெபத்தை, இதை குறித்த தொடர்ச்சியான ஜெபத்தை, இரவு ஜெபத்திலே பங்கு பெறுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளை, நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இவைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென், ஆமென், அல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த மந்திரம், பில்லி சூனியம், மாந்திரீகங்களை பற்றி இனி ஒருபோதும் கவலைப்படாதீர்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுவதை நிறுத்திவிடாதீர்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் இதை நிச்சயமாய் உடனடியாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்காகவும் ஊழியங்களுக்காகவும் நிச்சயமாய் ஜெபிக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக நிச்சயமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் வாழ்ந்து வளர்ந்து மேன்மையாய் மகிமைப்படுவீர்கள்.